ஹலோ கைஸ், குட் ஈவினிங் ஆல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான பிரேக்கிங் நியூஸுங்க. இதில் கொஞ்சம் சோகமான விஷயங்களும் இருக்குது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான தக்காளி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று மரணமடைந்தார் என்பதை குறித்து நான் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் மாவட்டம் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பெட்ரோல் குண்டு வீசி இன்றைக்கி அவருடைய அலுவலகத்தில் தாக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்னாச்சுன்றது நியூஸ் இது வரைக்கும் இன்னும் வெளியே வரலங்க. இது குறித்து போலீஸார் மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. அடுத்த மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான வளிமண்டல சுழற்சி காரணமாக மார்ச் 16 வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. நாலாவது விஷயம் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்ததாக இந்த ஈரான் இஸ்ரேல் விஷயம் காரணமாக எல்பிஜி தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்குங்க. இதன் காரணமாக சென்னையில் இன்றைக்கி பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. இதை குறித்து மேலும் அப்டேட்ஸ் நான் ஈவினிங் நைட் உங்களுக்கு ஒரு 8-8:30 உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில்ஸ், நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக போடுறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போகிறேன். அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, முக்கியமான விஷயங்க இது. மதுரை விமான நிலையம் பார்த்திங்கன்னா சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் தென்மேற்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் மற்றும் வணிகம் சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இத்தோடு நான் எனது முக்கியமான செய்திகளை முடிவு கொள்கிறேன். அடுத்த செய்தி வரும் வரை நம்மளோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.